சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் நண்பர்களே, உங்கள் ஷோ மஸ்டோ ப்ரெடிக்ஷன் த 100 4வது மேட்ச் நம்பர் 4 பிரிங்கிங்ஹாம் ஃபோனிக்ஸ் வெர்சஸ் ட்ரெண்ட் ராக்கெட் அப்படிங்கிற டீம் நடுவில் மேட்ச் நடக்குது. 8ஆம் தேதி மேட்ச் நடக்குது. மேட்ச் என்னென்னா பிரிங்கிங்ஹாம் நடக்குது. இங்கிலாந்து நேரப்படி மாலை 6:30 மணிக்கும், இந்திய நேரப்படி இரவு 11 மணிக்கும் மேட்ச் நடக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். தங்களால் கருத்துக்களை தெரிவிங்க கமெண்டில். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும். மேன்மேலும் ரெகுலராக வீடியோ போட கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். அதுக்காக தான் கேட்குறோம். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேட்ச் ஆனது முழுமையாக திருவோண நட்சத்திரத்தில் மேட்ச் நடக்குது. அதிபதியான சந்திரன். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா முழுசாக 3 லக்கணத்தில் மேட்ச் நடக்குது. தனுசு, மகரம், கும்பம். அதாவது தனுசு லக்கணத்தில் பார்த்திங்கன்னா இது 100 பால் போடக்கூடிய மேட்ச். T20 மாதிரி கிடையாது. 100 பந்து மட்டும் வீசப்படும். இவங்க கொடுத்துருக்க நேரப்படி பார்க்கும்போது தனுசில் ஒரு 75 பாலும், மகரத்தில் மீதி முதல் இன்னிங்ஸோட 25 பாலும், ஒரு 10 நிமிஷம் பிரேக் விடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 50 பாலும் வீசுவாங்க. கும்பத்தில் மீதி 50 பால் வீசுவாங்க. தனுசில் ஆரம்பித்து கும்பத்தில் மேட்ச் முடியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது பிளேயிங் 11 யார் யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிரிங்கிங்ஹாம் ஃபோனிக்ஸில் பென் டக்கெட், ஏ டொனால்ட், வில் ஸ்மித்து, லியாம் லிவிங்ஸ்டன், லூயிஸ் கிம்பர், ஜேக்கப் பெத்தல், டான் மோஸ்லி, பென்னி ஹவுல், டிம் சவுத்தி, கிறிஸ் வுட்டு, ட்ரெண்ட் போல்ட். இவங்க தான் இந்த டீமில் விளையாடுவாங்கன்னு சொல்லி பிளேயிங்கில் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெண்ட் ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆடம் ஹோஸு, டாம் அஸ்லப், ஜோ ரூட்டு, சாம் ஹெயின், டாம் பென்டன், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், டேவிட் வில்லி, லாக்கி ஃபெர்க்யூசன், டி பென்னிங்டன், ரேகன் அகமது, சாம் ஹூக். ஸோ இவங்களாம் பிளேயிங் 11 சொல்லி ஒரு சில வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் தான் மாறும் பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக டெலிகிராமில் ஆன் டைமில் அப்டேட் பண்ணுறோம். நண்பர்களே, தொடர்ந்து நேற்று மேட்ச் கூட தொடர்ந்து நம்ம வின்னிங் ரிசல்ட் கொடுத்துருந்தோம். கரெக்டாக வந்தது சதர்ன் பிரேவ் தான் வின்னிங் கொடுத்துருந்தோம். அதே மாதிரியே க்ளோஸ் கால் கொடுத்துருந்தோம். மேட்ச் கடைசி வரைக்கும் மேட்ச் போச்சு. அதே மாதிரி நேற்றும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 பிளேயர் பக்கமாக ட்ரீம் டீம் வந்துட்டாங்க. நம்மளால் ஆன் டைமில் அந்த ஒரு 20 நிமிஷத்தில் ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். ஏன்னா பிளேயிங் 11 நமக்கு தெரியாது. எல்லா டீமும் ஒரு மேட்ச் விளாண்டதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு பிளேயிங் 11 தெரியும். லாஸ்ட் மேட்ச் விளாண்டவங்கள கண்டிப்பாக 1-2 தான் மாற்றுவாங்களே தவிர மீதி எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ அதனால் எல்லோரும் ஒரு மேட்ச் விளாட்ற வரைக்கும் கொஞ்சம் பிளேயிங் 11 கொஞ்சம் முரண்பாடாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 8 பிளேயர் பக்கமாக இந்த பிளேயிங் 11லேருந்தே வந்துடுவாங்க. 1-2 தான் சேஞ்சஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ப்ரெடிக்ஷனில் போகலாம். பிரிங்கிங்ஹாம் ஃபோனிக்ஸை பொறுத்த வரைக்கும் பென் டக்கெட் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். நிறைய பேர் இந்த ஹிந்தி நார்த் இந்தியன்ஸ் பீப்புள் இருக்காங்க. அவங்க இங்கிலீஷில் சொல்லுங்கங்கிறாங்க. ஸோ நான் இங்கிலீஷ் கொஞ்சம் கலந்து சொல்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பென் டக்கெட் செகண்ட் பேட்டிங் இஸ் ஓகே. ஏ டொனால்டு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பேட்டிங் ஓகே. வில் ஸ்மித் ஃபஸ்ட் பேட்டிங் ஓகே. செகண்ட் பேட்டிங் இஸ் ஆவரேஜ். லியாம் லிவிங்ஸ்டன் போத் இன்னிங்ஸுமே ஓகே. 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடக்கூடியவர். லூயிஸ் கிம்பர் 2 இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடிய, போத் இன்னிங்ஸ் குட்டாக இருக்குது. ஜேக்கப் பெத்தல் ஃபஸ்ட் பேட் ஆர் பவுல். ஏன்னா இவர் ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரி. ஸோ அதனால் ஃபஸ்ட் பேட் ஆர் பவுல் அப்படின்னா கண்டிப்பாக அவர் எடுத்துக்கலாம். டான் மோஸ்லி அவரும் ஆல்ரவுண்டர், ஃபஸ்ட்டு பேட் ஆர் பவுலாக எடுத்துக்கலாம். பென்னி ஹவுல் செகண்ட் பேட் ஆர் பவுல் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். டிம் சவுத்தி செகண்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். கிறிஸ் வுட்டு ஃபஸ்ட் பவுலிங்காக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் பவுலிங்னு ஓகே. ட்ரெண்ட் போல்ட் ஃபஸ்ட் பவுலிங்னா ஓகே எடுத்துக்கலாம்.
ட்ரெண்ட் ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆடம் ஹோஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஓகே. டாம் அல்சாப் அவர் வந்தார்னா உண்மையாலுமே ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும். நேற்று ஒரு பிளேயருக்கு சொன்னேன் ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும்னு, அதே மாதிரி தான் இருந்தது. அவர் விளையாடவே இல்லை. ஜோ ரூட் செகண்ட் பேட்டிங்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். செகண்ட் பேட்டிங்னா ஹீ இஸ் அ குட் பர்ஃபார்மர். ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து ஆவரேஜாக தான் இருக்கும். ஸோ அவர் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது கூட பெஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா. ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஜோ ரூட் 50-50 வேணால் எடுத்துக்கங்க. சாம் ஹெயின் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஓகே. டாம் பென்டன் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஓகே. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஃபஸ்ட்டு பேட் ஆர் பவுல், ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டர். டேவிட் வில்லி போத் இன்னிங்ஸுமே குட்டு, 2 இன்னிங்ஸுமே குட்டாக இருக்கும், நல்லா விளையாடக்கூடியவர். லாக்கி ஃபர்கூசன் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் 2 இன்னிங்ஸுமே வந்து குட்டு, போத் இன்னிங்ஸ் ஆர் குட். டி பென்னிங்டன் போத் இன்னிங்ஸ் ஆல்சோ குட்டு. ரேகன் அகமது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும், செகண்ட் இன்னிங்ஸ் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 1 விக்கெட்டோ, செகண்ட் இன்னிங்ஸ் 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. சாம் ஹூக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அவருக்கு பிரமாதமாக இருக்கும், செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஆவரேஜாக தான் இருக்கும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து 2 விக்கெட் எடுத்தார்னா செகண்ட் இன்னிங்ஸ் 1 விக்கெட் தான் எடுப்பார். ஸோ அது மாதிரி தான் இருக்குது. ஸோ இதான் வந்து பிளேயர்ஸ்க்கான ப்ரிடிக்ஷன். ஸோ நம்ம வந்து மேட்ச் ப்ரிடிக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து நம்ம டெலிகிராமில் இருக்குது. நம்ம டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. இது நியூ டெலிகிராம், பழைய டெலிகிராம் இருக்குது, அதை பார்த்துட்டு வராதிங்க. நியூ டெலிகிராம் டிஸ்கிரிப்ஷனுக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு டெலிகிராமில் சேர்ந்தால் தான் வந்து ஆன் டைமில் வந்து பிளேயர் மிஸ் ஆனால் கொடுக்கப்படும், மேட்ச் ப்ரிடிக்ஷன்லாம் தான் கொடுக்கப்படும். ஓகே, கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் லியாம் லிவிங்ஸ்டன் கேப்டன் ஆப்ஷன், பிரியாம் ஃபோனிக்ஸை பொறுத்து கேப்டன் ஆப்ஷன் லியாம் லிவிங்ஸ்டன். அது வந்து போத் இன்னிங்ஸ் ஆர் குட், 2 இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடியவர் லியாம் லிவிங்ஸ்டன் 1. ஜேக்கப் பெத்தல் ஃபஸ்ட் பேட் ஆர் பவுல். இன்கேஸ் ஜேக்கப் பெத்தல் வந்து பேட்டிங் மட்டும் பண்ணுறாரு அப்படின்னா, பவுலிங் போட மாட்டார் அப்படின்னாருன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். இன்கேஸ் வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் வராங்க, ஜேக்கப் பெத்தல் பவுலிங் போட மாட்டார், பேட்டிங் மட்டும் தான் பண்ணுவார்னா அப்போ அவரை விட்டுட்டு கூட நீங்கள் போகலாம். டான் மவுஸ்லி ஆல்ரவுண்டர் ஃபஸ்ட்டு பேட் ஆர் பவுல். சாரி கேப்டன் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து லியாம் லிவிங்ஸ்டன், செகண்ட் வந்து ஜேக்கப் பெத்தல் ஃபஸ்ட்டு பேட் ஆர் பவுல் எடுத்துக்கலாம். தேர்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பென்னி ஹவுல் செகண்ட் பேட் ஆர் பவுல் வந்ததுன்னா கண்டிப்பாக பென்னி ஹவுலுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ட்ரெண்ட் ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஜோ ரூட் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து பார்க்கலாம். லாக்கி ஃபர்கூசன் 2 இன்னிங்ஸுமே அவர் நல்லா விளையாடக்கூடியவர். ஸோ அதனால் அவருக்கு 2 இன்னிங்ஸ் ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணலாம். தேர்டு ஒன்று பார்த்திங்கன்னா சாம் ஹூக்கு. இன்கேஸ் ட்ரெண்ட் பவுலிங் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்ததுன்னா சாம் ஹூக்குக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ ரெகுலராக வீடியோ வரும், கொஞ்சம் வந்து ஆதரவு கொடுங்க. ரெகுலராக வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுடைய ஆதரவு தேவை. மீண்டும் இதுபோல் இன்னொரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.